ஆண்டவர் ரொம்ப தயவுள்ளவர். வேதம் சொல்கிறது கடைசியில சிம்சோன் முடிஞ்சான், சிம்சோன் செத்தான், இல்ல சிம்சோன் இந்த மாதிரி ஏமாந்துட்டான் ஒரு பொண்ணுட்ட அப்படின்னு சொல்லி பைபிள் முடியல. எப்படி முடிஞ்சிச்சு தெரியுமா? அவனுக்கு சிரைக்கப்பட்ட அந்த முடி திரும்பவும் முளைக்க தொடங்கினது. என் அப்பாவுடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு தெரியுமா? எங்க அப்பாவுடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு தெரியுமா? வேதம் சொல்லுது அவன் உயிரோடு இருக்கும்போது அவன் அவனுடைய கையினாலே அவன் ஜெயித்ததை விட அவன் மரிக்கும் போது பெரிய ஜெயத்தை வாங்கிட்டு தான் செத்தான். அவன் மரணம் அடையும் போது அதுக்கப்புறம் அவன் உயிரோடு இருக்கிறதுக்கு அவனே விரும்பல, அந்த மனுஷனே விரும்பல. வேண்டாம், இந்த ரெண்டு கண்ணோட குருடனோட நான் இனி திரும்பி காலம் முழுதும் எனக்கு கஷ்டம் வேண்டாம், ஒன்று பண்ணுங்க, எனக்கு ஜெயத்தை மட்டும் கொடுத்துருங்க, என்னையும் எடுத்துருங்க. அவருக்குள்ள ஒரு நீதி. அதனால தான் விசுவாச பட்டியல் அவனுக்கு பேர் வருது, சாதாரணமா பேர் வராது. சிம்சோனுடைய மனம் திரும்புதல் நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி சும்மா மனம் திரும்புதல் அல்ல, ரொம்ப ஃபீல் பண்ணாரு. ஏன் அப்படின்னா அவருடைய ஸ்தானமே அவருக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு தெரியல, என்னமோ கழுதையினுடைய தாடையில 1000 பேரை கொண்டுட்டோம் அப்படின்றது மாதிரி தான் அவர் ஃபீல் பண்ணாரே தவிர அவருக்கு அவருடைய ஸ்தானம் தெரியல. உங்களுக்கு நிறைய பேருக்கு அப்படிதான், நீங்க எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியல, உங்க ஸ்தானம் எவ்வளவு பெருசுன்னு தெரியல. உங்க ஸ்தானம் எவ்வளவு பெருசுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்ய போறாருன்ற அறிவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க ரொம்ப கிளவரா இருப்பீங்க. அடுத்த ஜெனரேஷனை அப்படி இழக்கிறதுக்கு விட மாட்டோம், நானும் விட மாட்டேன், கர்த்தர் விட மாட்டாரு. உங்களை இழக்கிறதுக்கு கர்த்தர் விட மாட்டாரு, உங்க பிள்ளைகளை இழக்கிறதுக்கு கர்த்தர் விட மாட்டாரு, தேவன் விட மாட்டார். ஹல்லேலூயா. ஆனா இந்த கடைசியா ஒப்பு கொடுத்து ஃபீல் பண்ணி நான் தப்புதான் ஆண்டவரேன்னு சொன்ன உடனே இல்ல நீ பரவாயில்லப்பா, ஒன்னும் நீ பெரிய விஷயமா எடுத்துக்காத, அந்த முடி முளைக்க தொடங்கி அப்படின்னா ரொம்ப பெரிய ஜடையெல்லாம் ஆகல. ஆனா கர்த்தர் பழையதை விட என்ன கொடுத்தார் அப்படின்னு சொன்னா பலன் கொடுத்தார். இங்க இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு நீங்க ஃபீல் பண்றது எனக்கு தெரியுது, பரிசுத்த ஆவியானவர் அவருக்கும் தெரியுது. இல்ல பாஸ்டர் நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான், என்னுடைய தனித்துவத்தை நான் விட்டு கொடுத்துட்டேன், எல்லாரும் மாதிரி மாத்தம் ஆக்கணும் அப்படின்னு தான் பிசாசு போராடினேன். எனக்கு தெரியும், நான் படிச்ச காலேஜ்ல நான் ஒரு தனியா தெரிஞ்சேன், ஆனா எல்லாரும் மாதிரி ஆகணும்னு பிசாசு என் மேல ட்ரை பண்ணி என்ன அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆனா அந்த குற்ற உணர்வு, அந்த மனசாட்சியை கர்த்தர் பார்க்கிறார். அதனாலதான் ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார், உன்னுடைய அந்த வாய்ப்பை, செகண்ட் ஒரு சான்ஸை மறுபடியும் இந்த 100 days ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் அகைன் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வருது. அகைன் ஒரு வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு தர்றாரு. மறுபடியும் ஒரு வாய்ப்பை ஆண்டவர் உங்களுக்கு தர்றாரு. மறுபடியும் ஒரு எழுப்புதலை கர்த்தர் உங்களுக்கு தர்றாரு. மறுபடியும் உங்களை தூக்கி எடுத்து நீங்க ஸ்பெஷல் நான் கர்த்தர் காமிக்க போறாரு. நீங்க விசேஷமானவர்கள் கர்த்தர் நிறுத்த போறாரு. நீங்க வேற ஆவி உடையவர்கள் கர்த்தர் சொல்ல போறாரு. கைகளை மேல உயர்த்தி